சப்ஸ்கிரைப் ஒரு ஆள் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ரியல் இன்சிடென்ட் ஆஃப் கோஸ்ட்டை பற்றி போடுங்கன்னு. எனக்கு இந்த கோஸ்ட் பற்றிலாம் சரியாக தெரியாது. பட் அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஆர்டிக்கல், வெப்சைட்ஸ் மஸ்ட்டும் பல இடத்துல போய் தேடி பார்த்ததில் ஒரு கோஸ்ட் இன்சிடென்ட் வந்து என்னை ரொம்ப யோசிக்கவும், ஒருவேளை இது கோஸ்ட் இன்சிடென்ட் ரியலாக இருக்குமோன்னு யோசிக்க வச்சுது. அதுதான் வந்து பாக்ரா ஃபோர்ட். ஆக்சுவலி இந்த பாக்ரா ஃபோர்ட் வந்து 17வது செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பாக்ரா ஃபோர்ட்டு வந்து இப்போ எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. பாக்ரா ஃபோர்ட்டுன்னு சர்ச் பண்ணாலே போதும், பாக்ரா ஃபோர்ட் ராஜஸ்தான்லேயே செம்ம டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாக்ரா ஃபோர்ட்டை ஆட்சி செய்த அரசருக்கு ஒரு அழகான ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்க பேர் வந்து ரத்னவதி. இந்த ரத்னவதி எவ்வளோ அழகுனா, மற்ற நாட்டில் இருக்க அரசர்கள் மற்றும் இளவரசர்கள்லாம் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டி போட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்களாம். அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளோ அழகானவங்கன்னு. அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் பேர் வந்து செங்கை. அந்த மந்திரவாதிக்கு வந்து எப்படியாவது இந்த அரசியை வந்து நம்ம அடையணும்னு ஒரு ஆசை. அதனால் வந்து அவன் வந்து ஒரு எண்ணெயை வந்து உருவாக்குறான். அது சாதா எண்ணெய் இல்லை, இவனுக்கு மந்திரம்லாம் தெரியும்ல, பிளாக் மேஜிக் தெரிஞ்ச இந்த மந்திரவாதிக்கு அது வந்து ஒரு வசிய எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து என்னதுன்னா, யாராவது பயன்படுத்தினா என்னதான் 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அவங்கள தேடி வருவாங்களாம். அந்த எண்ணெயில் அவ்வளோ பவர் இருக்குது அந்த எண்ணெயில். இந்த எண்ணெய் வந்து கடைசியாக ராணிக்கிட்டே போயிடுது. அந்த எண்ணெய் பாட்டிலில் பார்த்த ராணி, சூழ்ச்சி ஏதோ இருக்குன்னு தெரிஞ்ச ராணி ஜன்னல்லேருந்து தூக்கி போட்டாங்க அந்த பாட்டில். அந்த பாட்டில் வந்து நேராக பாறாங்கல் மேலே பட்டு எண்ணெய் வந்து பாறாங்கல் மேலே கொட்டியிருக்கு. நான் என்ன சொன்னேன், இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறவங்க வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் அந்த மந்திரவாதி கிட்டேயே போயிடுவாங்கன்னு சொன்னனா இல்லையா? அதே மாதிரி இந்த தடவை ராணி போல் அந்த பெரிய பாறாங்கல் வந்து சிங்கியை தேடி போயிருக்கு. அந்த மந்திரவாதி கிட்ட போன பாறாங்கல் அவன் மேலேயே விழுந்து அந்த மந்திரவாதி அங்கேயே நசுங்கி செத்துட்டான். அவன் சாகும்போது என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்குமே கிடைக்கூடாது, இந்த கோட்டை மற்றும் இந்த சாம்ராஜ்யம் முழுசாக அழியணும்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி 18வது செஞ்சுரியில் ஒரு போர் வந்து அந்த கோட்டையே துவம்சமாயிருக்கு. வேறு அதில் ஆட்சி செய்த அரசர்களும் செத்துருக்காங்க. இந்த சிங்கையோட ஆத்மா வந்து இப்போ கூட அந்த கோட்டையில் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இளவரசி கிடைக்கிற வரைக்கும் இவன் அந்த ஆத்மா வந்து இன்னுமே அங்கே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ராத்திரி ஆனாலே என்னை காப்பாற்றுங்க இளவரசியெல்லாம் கேட்குதுன்னு அந்த உள்ளூர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒருவேளை இருக்குமோ இருக்காதா, பேய் இருக்குமோ இருக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் தான் இந்த வீடியோவை பார்த்து பேய் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இட் இஸ் கோட் டிகோடட் வித் லெனின்.